மக்கள் வணக்கம். தமிழகத்தை போலவே மேற்கு வங்கத்திலையும் நேற்று ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடந்தது. அங்கே 152 தொகுதிக்கு நேற்று தேர்தல் நடந்தது. இதற்கான பிரச்சாரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 18ஆம் தேதி ஜார்ஜ் கிராம் பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மேதினபுரா அப்படிங்கிறதுக்கு காரில் ஒரு இடத்துல செஞ்சு கொண்டு வந்தார். அப்போ காரில் போகும்போது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ஒரு மசாலா பொரி கடையில் மசாலா பொரி இங்கே சாப்பிட்டார். அந்த வீடியோ வெப்சைட்டில் சமூக வலைத்தில் பயங்கர வேகமாக பரவச்சு ஒரு குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே பார்வையாளர் பார்த்து மிகப்பெரிய வரலாற்று படைச்ச அந்த வீடியோ. இதை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலும் பிரதமர் மோடி திட்டமிட்டு நடத்திய நாடகம் என விமர்சித்தார்கள். அதற்கு மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. மே 4ஆம் தேதியன்று பாஜக கொடிகளுடன் நீங்கள் கொண்டாடலாம். மாநிலத்தில் பாஜக அலை வீசுகிறது. இதனால்தான் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கதிகலங்கி போயுள்ளது. அதனால்தான் மசாலா பொரி வாங்கி சாப்பிட்டது கூட அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் சாப்பிட்ட மசாலா பொரியால் இருந்த காரம் திரிணாமுல் காங்கிரஸுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் நடிப்பு என கூறுகின்றனர். மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைந்த பின் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் மாநிலத்தில் மதுவா நாமச்சுத்ரா சமூகத்தினருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என உறுதியளிக்கிறேன். முதல்கட்ட ஓட்டுப்பதிவில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவில் ஓட்டளித்து வருகின்றனர். இன்னும் 10 நாட்களில் திரிணாமுல் காங்கிரஸ் காட்டாட்சியிலிருந்து மேற்கு வங்க மக்கள் விடுதலை பெறப் போகின்றனர். மே 4இல் மாநிலத்தின் எல்லா பகுதியிலும் தாமரை மலர்வதை பார்க்க போகிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மம்தா பானர்ஜிக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த முறை 2026இல் கண்டிப்பாக மேற்கு வங்கத்தில் தாமரை மலர்வது உறுதி. இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்க. சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.